தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வெள்ளை திருவாக்கியங்கள். இயேசு தோற்றம் மாறுதல் நாம் பார்க்கின்றோம். அங்கே இயேசு அப்போஸ்தலர்களில் 12 பேர் இருக்கும்போது 3 பேரை மட்டுமே தனியாக அழைத்து செல்கின்றார். பேதுருவும் யோவானும் யாக்கோபும். அங்கு போய் தோற்றம் மாறுகின்றார். அப்போ அவருக்கு அந்த ஜெப அனுபவத்தை தெய்வம் உண்டு செய்கின்றார். அதே மாதிரி தான் நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு அப்போஸ்தலர் குடும்பத்திலிருந்து தெய்வம் ஒரு 3 பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஜெப அனுபவம் கொடுத்து அதன் வழியாக அவர்களையும் மற்ற மனிதர்களையும் இறை தன் பக்கம் கொண்டு வருகிறாரோ, அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சில நபரை தெய்வம் தேர்ந்தெடுப்பார். அந்த நபருக்கு ஜெப அனுபவத்தை தெய்வம் தருவார். அதன் வழியாக அந்த குடும்ப அங்கத்தினர்களையும் மற்றவர்களும் தெய்வம் தன் அருகில் கொண்டு வருவதற்கு தெய்வம் முயற்சி எடுப்பார். அதே மாதிரி பங்கில் ஒரு சில பேரை தெய்வம் தேர்ந்தெடுப்பார். அவர்களுக்கு அந்த ஜெப அனுபவத்தை தெய்வம் கொடுப்பார். அந்த ஜெப அனுபவம் வழியாக அவர் என்ன செய்வார்கள், அந்த பங்கில் உள்ள எல்லா மக்களையும் மற்றவர்களையும் இறைப்பத்தில் கொண்டு வருவார்கள். அன்பியத்தில் ஒரு சில பேருக்கு அந்த ஜெப அனுபவத்தை கொடுப்பார். அதன் வழியாக மற்ற அன்பியத்தையும் மக்களையும் தெய்வம் தன் பக்கம் கொண்டு வருவார். அப்படி பார்க்குற சமயத்தில் இறைவன் தேர்ந்தெடுப்பது எதற்காக என்றால் அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்கள் வழியாக அநேக மக்களையும் எல்லா மக்களையும் தன் பக்கம் ஈர்த்துக்கொள்வதற்காக. அப்படி என்றால் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நீ, தெய்வ அனுபவம் பெற்றிருக்கிற நீ என்றால் உன் வழியாக மற்றவர்கள் தெய்வ அனுபவத்துக்கு அடுத்து வர வேண்டும். அதனால் தான் உனக்கு ஆலயத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அந்த தூண்டுதலும் ஜெபிக்க அந்த தூண்டுதலும் எல்லாம் ஏற்படுகின்றன. அப்போ அந்த தூண்டுதல் பெற்ற நீங்களும் நானும் அதுக்கேற்றபடி செயல்பட வேண்டும். அப்படியே இருப்பதில்லை. ஆண்டவரே, எனக்கு எவ்வாறு இந்த தூண்டுதல் நீ தந்தாயோ அதே தூண்டுதல் என் குடும்ப அங்கத்தினர்களுக்கு, என் அன்பியத்தில் உள்ளவர்களுக்கு, என் பங்கில் உள்ளவர்களுக்கு நீ கொடும் ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் உள்ளவர் கொடும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நம் மன்றாடும் சமயத்தில் நிச்சயமாக நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அநேக மக்களை தெய்வம் தன் பக்கம் ஈர்த்துக்கொள்வார். ஆகவே அதுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் எவ்வாறு உருமாறினாரோ அதே மாதிரி நம்மையும் மாற்றி ஒரு புது மனிதனாக புதிய சக்தியாக நம்மை படைப்பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றவரே, நாங்களும் நடு செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜெப அனுபவத்தை தந்து கொண்டு அதன் வழியாக அநேக மக்களை உன் பக்கம் ஈர்த்துக் கொள்கிறீரே, நாங்களும் நடு செலுத்துகின்றோம். நாங்கள் என்றும் உமக்கு துணையாக இருந்து கொண்டு உம்முடைய பணியில் இன்னும் ஆர்வத்தோடு செயல்பட சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.